குமாரன் பரிசுத்தாவின் பெயராலே ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, நீதிமான் விரும்புகிற காரியம் கொடுக்கப்படும். எல்லாரும் ஒரு ஆமென் சொல்லலாமா? ஆமென். ஆம், கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, நீதிமொழிகள் அதிகாரம் 10வது அதிகாரத்துல 24வது வசனம், நீதிமான் விரும்புகிற காரியம் கொடுக்கப்படும், அவனுக்கு கொடுக்கப்படும். ஆம், நாம் நீதிமானாக இருக்கக்கூடிய பட்சத்துல, ஆண்டவருக்கு பிரியமுள்ள பிள்ளைகளாக நடக்கக்கூடிய பட்சத்துல, ஆண்டவருக்கு பயந்து நடக்கக்கூடிய பட்சத்துல, நாம் விரும்புகிற காரியம் அவராலே அது தரப்படும். எப்பேற்பட்ட காரியத்தை நீங்க நினைத்தாலும் ஆசைப்பட்டாலும் அந்த காரியத்தை தர வல்லவராக நம்முடைய தேவன் இருக்கிறார். நாம் நீதியின் பாதையில இருக்க வேண்டும், ஆண்டவருக்கு பிரியமுள்ள பிள்ளைகளாக நடக்க வேண்டும், அவர் காட்டின பாதைகளில் நாம் செல்ல வேண்டும். அப்பேற்பட்ட பாதையில் நாம் செல்லுகின்ற பட்சத்துல நாம் விரும்புகிற காரியத்தை தேவன் தரவல்லவராய் இருக்கிறார். அதே போல முன்பகுதியை பார்த்தீங்கன்னா, துன்மார்க்கன் பயப்படும் காரியம் அவனுக்கு நடந்தே தீரும், வந்தே தீரும். ஆம், கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, துன்மார்க்க ஜீவியம் பண்ணிட்டு எனக்கு எதுவும் நடக்காது அப்படின்னு சொல்லி நாம் நினைத்தோம் என்று சொல்லி சொன்னார். துன்மார்க்க பாதையில நாம் சென்றோம் என்று சொல்லி சொன்னார். நாம் என்ன காரியம் பயப்படுறோமோ அந்த காரியம் நடந்தே தீரும். ஆனால் நீங்க நீதியின் பாதையில நீதிமானாக, ஆண்டவருக்கு பயந்த பிள்ளைகளாக, ஆண்டவருக்கு பிரியமுள்ள பிள்ளைகளாக நீங்க நடக்கக்கூடிய பட்சத்துல நீங்க விரும்புகிற காரியம் உங்களுக்கு தரப்படும், அது கொடுக்கப்படும், அது செய்யப்படும், அது நடத்தப்படும். சோ நாம் நீதிமானாக, ஆண்டவருக்கு பயப்படக்கூடிய பிள்ளைகளாக தொடர்ந்து வாழ்வோமா? ஜெபம் செய்யலாம். நேசிக்கிற அன்பு தகப்பனே, நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும் சொன்னீங்களே சப்பா. தகப்பனே, நீதிமானாக இருக்கக்கூடிய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் நினைக்கக்கூடிய காரியங்களை நீங்க செய்ய தரும்படியாக ஜெபிக்கிறோம். நீங்க அப்படியே செய்ய போறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, தேவைகளை சந்திங்க, தொடர்ந்து பிள்ளைகளை எடுத்து பயன்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். முழுவதுமாக எங்களை தாத்துகிறோம். துதிக்க நமக்கு நல்லவற்றை ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நல்ல பிதாவே.